அனைவருக்கும் வணக்கம். திமுக அமைச்சர் பெரியசாமி அவருடைய இல்லம், அவருடைய மகன் மற்றும் மகளுடைய இல்லம், அவர்கள் சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம். அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை 2 நாட்கள் வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்கிற செய்திகள் முதலில் வெளியானது. ஆனால் அன்று காலை தொடங்கிய சோதனை இரவுக்கு முன்பே சோதனை முடிவடைந்து விட்டது. பொதுவாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் என்றால் 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள், 5 நாட்கள் வரை சில இடங்களிலெல்லாம் அவர்களுடைய சோதனை தொடர்ந்து இருக்கிறது. அதிலும் ஒரு அமைச்சருடைய இல்லம், பொதுவாக இதுபோன்ற அமைச்சர்களுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை ஒரு நாளில் எல்லாம் சோதனையை முடித்து விட மாட்டார்கள். அது தொடரும். செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், இப்படி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இல்லங்களில் நடந்த சோதனை கூட அது தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது 2 நாட்களுக்கு மேல். ஆனால் இங்கே ஒரே நாளில் அமலாக்கத்துறை சோதனையை முடித்து விட்டார்கள். சரி, சோதனை முடித்து விட்டார்கள். அவர்கள் தேடிய ஆவணங்கள், பணம், நகை இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அதனால்தான் அவர்கள் சோதனையை முடித்து விட்டார்களா என்று பார்த்தால், அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையில் நகையோ பணமோ எதுவும் கைப்பற்றப்படவில்லையாம். அப்போ கைப்பற்றப்பட்டிருப்பது என்னன்னா, சில சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம், சில மின்னணு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, சில செல்ஃபோன்களும் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியல. அப்போ அமலாக்கத்துறையின் இந்த சோதனை அவர்கள் என்ன காரணத்திற்காக வந்தார்களோ அந்த காரணம் நிறைவேறியதா, அமலாக்கத்துறைக்கு ஆவணங்கள் எல்லாம் கிடைத்ததா என்று பார்த்தால் அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக முதலீடு குறித்த ஆவணங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அமலாக்கத்துறை அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகளை செய்ய போகிறார்கள் என்பதை. உண்மையிலே அமலாக்கத்துறை பெரியசாமியை குறிவைத்து பெரியசாமியை ஏதாவது சிக்கலில் இழுத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்திருந்தார்கள் என்றால் ஒரே நாளிலெல்லாம் சோதனையை முடித்திருக்க மாட்டார்கள். பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள்லாம் இல்லை. திமுகவினுடைய மூத்த அமைச்சர். திமுகவினுடைய ஒரு வார்டு கவுன்சிலருக்கே எவ்வளோ சொத்து இருக்கும்னு தெரியும் எல்லோருக்கும். இவர் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அமைச்சராக இருக்கிறார், திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிறார். அப்போ அவருக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கும், எங்கெல்லாம் சொத்துகள் இருக்கும், எல்லாம் எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான். அதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பேச வேண்டியதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியுடைய இல்லம், அவர் சார்ந்த பகுதிகளில் ஒரே நாளில் அமலாக்கத்துறை ஏன் சோதனை முடித்தார்கள் என்பதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒருபுறம் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே திண்டுக்கலை பெரியசாமி மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார். அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தார்கள் உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றம் அதை விசாரித்து என்ன முடிவை எடுக்கிறார்கள் என்றால், பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். மறுபடியும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை எதிர்த்து பெரியசாமி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்போ அந்த வழக்கிலும் பெரியசாமி ஒரு சேஃப் ஜோனில் வந்திருக்கிறார். அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனையும் அவருக்கு பெரிய ஒரு தாக்கத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்த போவதாக தெரியலை. அமலாக்கத்துறையின் சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருந்து வந்தது, பெரிய சந்தேகத்தை தான் ஏற்படுத்தியது. நாம் கூட ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அமலாக்கத்துறை நடத்தக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாமே வெறும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஃபாலோ அப் எல்லாம் இல்லை, தீவிரமான நடவடிக்கைகள் எல்லாம் எதுவுமே இல்லை. செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கூட இவர்களால் பிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, துரைமுருகன், ஆராசா, இப்படி எத்தனையோ திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளை அமலாக்கத்துறை குறிவைத்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அமலாக்கத்துறையால் செய்ய முடியலை, செய்ய தயங்குகிறார்கள். அப்போ அமலாக்கத்துறை என்பது அரசியல் காரணங்களுக்காக நாடகத்தை நடத்தக்கூடிய ஒரு துறையாக மாறிவிட்டது என்கிற கருத்துக்கள் நம்ம பேசியிருந்தோம். ஒருபுறம் பார்த்தா அமலாக்கத்துறையை பாஜக இயக்குகிறது, பாஜகவினுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அமலாக்கத்துறை இந்த வேலைகளில் ஈடுபடுகிறது என்று சொல்லி விமர்சனங்கள் இருக்கிறது. இன்னொரு புறம் பாஜகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டில் பிரதானமான எதிரிகள் என்பதை நிறுவுவதற்காக பாஜகவும் திமுகவும் திட்டமிட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்கிற கருத்துக்களும் இருக்கிறது. அது உண்மையும் கூட ஒரு வகையில். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும்
பாஜக வர்சஸ் திமுக என்கிற அரசியலைத்தான் திமுகவும் விரும்புகிறது, பாஜகவும் விரும்புகிறது. அப்படி ஒரு அரசியல் இங்கே கட்டமைக்கப்பட்டால் அது ரெண்டு பேருக்குமே வலிமை. மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுருங்களேன். திமுக 5 ஆண்டு கால ஆட்சி, 4.5 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியில் அவ்வளவு அயோக்கியத்தனங்கள், மோசடித்தனங்கள், மக்கள் விரோத செயல்கள் இதெல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். இப்போது இதெல்லாவற்றையும் மூடி மறைக்க வேண்டும் என்றால் பிஜேபி வந்துடும், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்கிற ஒரு கருத்தை அவர்கள் சொன்னாலே போதும், மக்கள் மத்தியில் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் என்கிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி திமுக தான் என்று மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை இவர்கள் பரப்ப வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? பாஜக திமுகவை எதிர்ப்பது போன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்போ பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை ஏவி திமுகவுக்கு எதிராக சில செயல்பாடுகளில் ஈடுபட்டால், பார்த்தீங்களா, திமுகவை பாஜக எதிர்க்கிறது அப்படின்றால் திமுக தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான சக்தி என்கிற ஒரு கருத்தியலை நிறுவிவிடலாம். அதை நிறுவுவதற்காகத்தான் இந்த நாடகங்களை 2 பேரும் சேர்ந்து செய்கிறார்கள் என்கிற உண்மை, அதுதான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சமீப காலமாக திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் குறிவைக்கப்படுகிறார்கள். அமலாக்கத்துறை வசம் வரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம்னு பார்த்தா திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் தான். அதாவது திமுகவினுடைய ஆணிவேர், திமுகவினுடைய தூண்கள். இந்த தூண்கள் இருக்கிற வரை இன்னொருவரால் ஊடுருவ முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. திமுகவில் என்னதான் உதயநிதி ஸ்டாலினை இவர்கள் முன்னிறுத்தினாலும் உதயநிதி ஸ்டாலின் என்கிற தனிநபர் முன்னிறுத்தப்படலாம். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே யாராக இருக்கிறார்கள் என்றால் அதிகார மையங்களாக இருப்பது திமுகவினுடைய இந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள். இப்போது உதயநிதி ஸ்டாலினுடைய வசம் திமுகவை கொடுக்கிற போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கான நபர்களாக இருக்க வேண்டும். இங்கே அப்படி இருக்கிறார்களா? இல்லை, இருப்பது எல்லாமே சீனியர்கள். அப்போது இந்த சீனியர்களை எல்லாம் ஓரம் கட்ட வேண்டும். எப்படி ஓரம் கட்டுறது? அவர்களாக வெளியேறுவார்களா? இல்லை, ஆனால் அவர்களாக வெளியேறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்களை எல்லாம் வர வைத்து மேடை போட்டு சீனியர்களை விமர்சனம் செய்து பேச வைத்தார்கள். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த அமலாக்கத்துறையின் சோதனை எல்லாமே திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் அவர்கள் மீது தான் இருக்கிறது. அதற்கு காரணம் பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோடு திமுக வைத்திருக்கக்கூடிய மறைமுக கூட்டணி. உதயநிதி ஸ்டாலின் கைகளில் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குவிப்பதற்காக, அவரை சார்ந்த நபர்களை எல்லாம் அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த மூத்த அமைச்சர்களை எல்லாம் தூக்கி ஓரங்கட்ட வேண்டும். அதுக்கு ஈடியை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை பலர் நம்ப மறுத்தாலும் இதுதான் உண்மை. இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈடி எங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க ஈடி மோடி கையில் இருக்கிறது என்று. எப்போது எங்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போய் மோடி அவர்களை சந்தித்தாரோ அப்போதே ஈடி எங்கள் கைவசம் வந்துவிட்டது. இனி எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரையும் ஈடியை வைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்று சொல்லி வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஈடியை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நாடகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் பெரியசாமி அவர்களுடைய இல்லத்திலும் அவர் சார்ந்த பகுதிகளிலும் சோதனை நடந்திருக்கிறது. எந்த நடவடிக்கையும் இருக்காது, நடவடிக்கையெல்லாம் இருக்காது. இது ஒரு மிரட்டல். அந்த மிரட்டல் வேலையை மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இன்னும் திமுகவுக்கு, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் நெருக்கடியாக இருக்கிறார்களோ கட்சிக்குள்ளாலே அவர்களையும் அமலாக்கத்துறை மூலமாக இவர்கள் மிரட்டலாம். பார்ப்போம். அமலாக்கத்துறை உண்மையிலேயே நியாயமான ஒரு அமைப்பாக இருந்தால், இவர்களுக்கு அரசியல் காரணங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு என்றால் பெரியசாமி மட்டுமல்ல, இவர்கள் இதுவரை யாரிடமெல்லாம் சோதனை நடத்தினார்களோ, யாரையெல்லாம் குறிவைத்து சோதனைகளை நடத்தியதாக செய்திகள் வந்ததோ அவர்கள் மீதெல்லாம் இவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். ஆனால் இவர்கள் எடுக்க மாட்டார்கள்.